நீங்கள் எல்லாம் வெளியே பார்க்குற இந்த மிஸ்டர் ஒலிம்பியா ஷோன்றது வந்து ஜஸ்ட் ஷோ, உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு காமிச்சு அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஷோ தான். ப்ரீ ஜட்ஜிங்னு எல்லா பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ்லையுமே ஒரு விஷயம் இருக்குது. அந்த ப்ரீ ஜட்ஜிங்னா வந்து உண்மையான பாடி பில்டர்ஸோட ஃபிசிக்கை காமிச்சு அந்த மார்க் மூலமாக தான் ஜட்ஜஸ் வந்து ஷோலையே கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவ்வளோ பெரிய மசில் மாஸ் எல்லா பாடி பில்டர்ஸாலையும் கொண்டு வந்துட முடியும். அந்த மசில் மாஸை ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையான கண்டிஷனிங் பண்ணி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து பயங்கரமான கிங்கு ஜே கட்லர். ஸோ 2001 நிறைய ஒப்பீனியன் வந்தது. ரொம்ப பூதாகரமாக ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் மிஸ்டர் ஒலிம்பியா ஹிஸ்ட்ரியிலேயே அதுதான் 2001. நிறைய பேர் வந்து என்ன நினச்சாங்க, கிரிட்டிக்ஸும் சரி, நிறைய ஃபேன்ஸும் சரி, ஜே கட்லர் வாஸ் ராப்ட் பை த ரானி கால்மன் அப்படின்னு தான் நினச்சாங்க. அந்த காம்படிஷனில் இச்சது வந்து ஜே கட்லர்னு தான் நினச்சாங்க. அதனால என்ன நடக்கும்னா 2002 தலைவர் அர்னால்டு கிளாசிக்கில் ஃபஸ்ட்டு அடித்து ப்ரூவ் பண்ணிடுவாப்பில் 2002 மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு கம்பீட் பண்ணவே வரமாட்டார். அதோட ரீசன் தலைவர் லேட்டராக இன்டர்வியூஸில் என்ன சொன்னார்னா, எனக்கு 2002 வரணும்னு ஆசை இல்லை, ஏன்னா இப்போ நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது உண்மை தான். ரானி கால்மனுக்கு ஃபேவராக தான் எப்படி இருந்தாலும் காம்படிஷன் போகுது, நான் அங்கே வேஸ்ட்டாக வந்து அந்த $100K நான் கம்பீட் பண்ணி என்னோட